ஈவினிங் 4:00 டின்னர் செய்யறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாமான்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு எப்படி முத்து செய்யற பிரியாணி ரொம்ப பிடிக்குமோ அது மாதிரி என்னோட மாமியா இருக்கு, அவர் செய்யற சப்பாத்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்களா, சரி ஓகே செஞ்சுட்டா போச்சுன்னு ஈவினிங் 4:00 மாவு ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அப்பதான் சாஃப்டா வரும்னு. முத்து செய்யற சப்பாத்தி சூப்பரா இருக்குன்னா அதுக்கு கூட காம்போவும் சூப்பரா இருக்கணும்ல, அதனால சிக்கன் கிரேவி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டு அதுக்கான வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சிக்கன் கிரேவி செய்யற வேலை, அவர் சப்பாத்தி போடுற வேலை. அப்புறம் மதுரைக்கு திருவண்ணாமலைக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? எந்த ஊர்ல எல்லாம் கறி குழம்புக்கு கடுகு சேர்த்து செய்வீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நான் மதுரையில இருந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கறி குழம்புனாலே பட்டை சோம்புன்னு ஸ்பைசஸ் சேர்த்து தான் செய்வாங்க. அப்படி சாப்பிட்டுதான் எனக்கு பழக்கம். முதல் முறையா திருவண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் கடுகு சேர்த்து கறி குழம்பு செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்துல எல்லாம் என்னங்கடா கறி குழம்புல கடுகான்னு ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஆனா அதுவே போக போக பழகிருச்சு. சிக்கன் குழம்பு ஒரு சைடு சூப்பரா ரெடி பண்ணிட்டு இன்னொரு சைடு சப்பாத்தி போறதுக்கான வேலை பார்த்துட்டு இருந்தோம். ராஜி இப்ப பாரு உனக்கு நேச்சுரலா ஒரு ஆயில் பிரஷ் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வாழை மரத்துல இருந்து ஒரு பார்ட் எடுத்துட்டு வந்து அதை தட்டி ஏதோ பண்ணி பிரஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படித்தானோ தெரியல. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் மினி விளாக்ல பார்க்கலாம். பை.